பார்க்க போறோம்னா, இது வந்து பார்ட் 2. எப்படி வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டேட்டோட இந்த தமிழ்நாடு வந்து இவ்வளோ ஒரு அ வளர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜிடிபில பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு தான் வந்து டபுள் டிஜிட்ல இருக்கு. மத்த ஸ்டேட்ட கம்பேர் பண்ணும்போது நம்மள்ட்ட தமிழ்நாடு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அது எப்படி வந்து சாத்தியமானுச்சு? எப்படி இது இது இந்த ஒரு கவர்மெண்ட் தான் வந்து இந்த ஜிடிபி அதிகப்படுத்துனாங்களா அப்படின்னு கேட்டா, அது மட்டும் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி உள்ள பல கவர்மெண்ட்கள் வந்து டிஎம்கேயா இருக்கட்டும், ஏடிஎம்கேயா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி உள்ள காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே கொண்டு வந்தது. ஆனா இதுல பர்ட்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே கட்சி தான் வந்து இவங்க அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் வந்து இங்க கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப அத பத்தி பார்க்கணும்னாக்க, காமராஜர்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா, காமராஜரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கலைஞரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவா இருக்கட்டும், இவங்க வரையும் இப்போ உள்ள ஸ்டாலின் வரையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதிகமான முதலீடுகள வந்து இங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பல ஃபேக்டரிகள வந்து கொண்டாடுறதுக்கான மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா, அந்த தலைவர்கள் தான். ஸோ அவங்களுக்குள்ள உள்ள அதிகமான கருத்து வேறுபாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து மாத்துறதுல அவங்க எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட இன்புட் வந்து குடுத்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்தெந்த கம்பெனி அதாவது ஹூண்டாயா இருக்கட்டும், ஆ நிசானா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம கம்பெனியா இருக்கட்டும், ஃப்ளெக்ஸா இருக்கட்டும், இந்த மாரி மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரிகள்லாம் வந்து எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு? அவங்க எப்படி கொண்டாந்தாங்க? எந்த காலகட்டங்கள்ல வந்து கொண்டாந்தாங்க? ஸோ இத பத்தியெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாடு வந்து எப்படி வந்து அதர் ஸ்டேட்டோட நம்ம ஸ்டேட் வந்து இவ்வளோ ஒரு பெஸ்ட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசனே இங்க உள்ள தலைவர்கள் தான் சொல்லலாம். நம்மளுக்கு வந்து தலைவர்கள வந்து நம்ம வந்து அதிகமா குறை சொல்லலாம். ஏன்னா நெறையா வந்து இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ரீசென்ட்டா கூட நடக்குது. நெறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க மேல வந்து நம்ம சொல்லுவோம். இந்த மாரி குறை இருக்கு, இந்த குறை இருக்கு, மாத்துங்க மாத்துங்கன்னு சொல்றோம். பட் இருந்தாலும் அவங்களோட நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வேணுமோ, அது எல்லாமே வந்து அவங்க கொண்டாந்து அவங்க பீரியட்ல வந்து கொண்டு வந்துகிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுல வந்து மெயினா வந்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள நெறைய கம்பெனிகள், இப்போ உள்ள கம்பெனிகளா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்த கம்பெனிகளா இருக்கட்டும். ஸோ இந்த கம்பெனிகள்லாம் எந்தெந்த காலகட்டங்கள்ல மெயினா இதுல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல். ஸோ நம்ம அ அதர் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது, நம்ம ஸ்டேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அது ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் இல்லாம, நான் நேத்து பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்ம இதுல 500க்கு மேல இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னேன். ஆனா நம்ம இதுல வந்து மெடிக்கல் காலேஜும் சரி, கவர்மெண்ட் காலேஜா இருக்கட்டும், பிரைவேட் காலேஜா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இதுல வந்து அதிகமா இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சென்னையில வந்து மிகப்பெரிய ஒரு ஏசியாவோட மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது ஃபெசிலிட்டீஸ்ல அதாவது ஹாஸ்பிட்டல்ல அப்படி இருக்காங்கன்னு சொல்லலாம். மத்த கண்ட்ரிகள கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்ட்ரில அதிகமான ஒரு ஒரு சீப்பான ஒரு கம்மியான ஒரு அ ஆப்பரேஷன் எதா இருந்தாலும் இங்க உள்ள ஃபெசிலிட்டீஸ் வந்து மத்த கண்ட்ரில கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால மத்த நம்ம பக்கத்துல உள்ள பாகிஸ்தான் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கண்ட்ரில வந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல மெயினா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டேப்லெட்டா இருக்கட்டும், ஊசி போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இங்க வந்து ரொம்ப கம்மியான விலையில வந்து நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து புரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல மெயினா வந்து நம்ம வந்து கவர்ன்மெண்ட் வந்து பாராட்டணும். அதுல மெயினா வந்து இது நம்ம அடுத்து வந்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இங்க உள்ள ஃபேக்டரியில வந்து எந்தெந்த காலகட்டங்கள்ல கொண்டு வந்தோம்னு பார்த்தாங்கன்னாக்கா, 1983 1983ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்ப இருந்த எம்ஜிஆர் இருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் இருக்க காலகட்டங்கள்லயே வந்து இந்த மாருதி சுசுகி, மாருதி 800ன்னு நமக்கு தெரியும். அந்த காலகட்டங்கள்ல மாருதி 800னாக்கா நம்ம வந்து இப்போ உள்ள நெறைய கம்பெனிகள் வந்திருக்கு. ஃபோர்டா இருக்கட்டும், நிசானா இருக்கட்டும், இது மாரி நெறைய கம்பெனிகள் இருக்கு. ஸோ ஆனா அந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசனே மாருதி 800. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் வந்து ஓப்பன் பண்றதுக்காண்டி இங்க நம்ம இந்தியா வந்து பார்க்க வர்றாங்க. இந்தியா வந்து பார்க்க வரும்போது அவங்க மெயினா வந்து பார்க்க வந்தது தமிழ்நாட்ட தான் பார்க்க வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து மெயின் ரீசனே நான் உங்களுக்கு சொன்ன மாரியே ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அதிகமான நம்ம நம்ம தமிழ்நாட மெயினா சூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசனே வந்து நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான வந்து போர்ட் இருக்கு. சென்னையா இருக்கட்டும், குன்னூரா இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு போர்ட்டுகள்லாம் நம்ம இதுல இருந்துட்டு இருக்கு. ஈஸியா வந்து அவங்க வந்து புரொடக்ஷன் பண்ணி அத வந்து டெலிவரி பண்றதுக்கும் மெயின் அதாவது கடல் வழியா டெலிவரி பண்றதுக்கு மெயின் காரணமா இருக்கு. ஸோ அதனாலயே வந்து இவங்க நம்ம தமிழ்நாட்ட தான் அதிகமா சூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த கம்பெனி வந்து எப்ப உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து மெயினா எங்கேருந்து வந்திருக்குன்னா, ஜப்பான்லேருந்து வந்திருக்கு. இந்த ஜப்பான்லேருந்து இந்த கம்பெனி வந்திருக்கு. வந்துட்டு இந்தியாவோட டை அப் வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்க ஒரு மேனுஃபேக்சரிங் இத உருவாக்குறாங்க. ஸோ அவங்க 1996ல வந்து இது சைன் ஆகுது. 1996க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயினா ஃபோர்டு கம்பெனி இருக்கு. இந்த ஃபோர்டு கம்பெனி வந்து ஏன் வந்து அந்த காலகட்டங்கள்ல இந்த கம்பெனிய கொண்டு வரதுக்காண்டி அப்ப இருந்த முதலமைச்சரான ஜெயலலிதா வந்து அவங்க என்னென்ன மாரி வந்து முன்னெடுப்பு ஏற்படுத்துனாங்க. அது மட்டும் இல்லாம மெயின் அவங்களோட கம்யூனிகேஷன் தான் வந்து இந்த போர்ட் கம்பெனி வர்றதுக்கான மெயின் ரீசன் இருந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அவங்க என்னென்ன கம்யூனிகேஷன் பண்ணாங்க? ஸோ அவங்க வந்து இப்போ டைரக்ட்டா போய் அவங்க விசிட் பண்றதா இருக்கட்டும், அந்த கம்பெனி வந்து விசிட் பண்றதா இருக்கட்டும், அவங்க கம்பெனிக்கான எப்படி வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்றது. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள இடத்த வந்து குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க 36 ஏக்கர் மேல குடுத்துருக்காங்க. அந்த 36 ஏக்கரும் வந்து அவங்க கம்மியான ஒரு காஸ்ட்ல தான் வந்து அப்ப குடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சலுகை எல்லாம் குடுத்து தான் அந்த கம்பெனிய வந்து இங்க கொண்டாந்துருக்காங்க. இது மாரி சொல்றாங்க. ஆனா இந்த ஃபோர்டு வந்து இங்க
சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, புனேல இருக்கு. அதாவது இல்லாம சிட்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபோர்ட் கம்பெனி இருக்கு. ஆல்ரெடி இந்தியாவுல இருந்து 3 ஸ்டேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ட் கம்பெனி இருக்கு. ஸோ அப்படி உள்ள ஃபோர்ட் கம்பெனியும் வந்து இங்க தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டங்கள்ல டிவிஎஸ்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அசோக் லைலாண்டா இருக்கட்டும், இந்த மாரி மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெக்கானிக்கல் ரிலேட்டடான கம்பெனிகள் அது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஃபோர்ட் கம்பெனி வந்து அந்த காலகட்டங்கள்ல 1995 தான் இது வந்து சைன் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள்ல வந்து அவங்க ஜெயலலிதா வந்து முன்னெடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியா அதாவது தமிழ்நாட்டுல வந்து அதிகமான ஃபேக்டரி இல்லாத அந்த காலகட்டங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க தான் வந்து போயிட்டு அங்கே போய் டைரக்ட்டா பேசுறதா இருக்கட்டும், கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உண்டான ஃபெசிலிட்டீஸ் அதாவது பினான்சியல் வழியாவும் அவங்களுக்கு அதிகமான ஹெல்ப் பண்ணி அப்படிதான் அந்த போர்ட் கம்பெனி வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அடுத்து வந்த நம்ம ஜெயலலிதா இருக்கட்டும், அடுத்து வந்த கருணாநிதியா இருக்கட்டும், அவங்களோட காலகட்டங்கள்ல வந்து என்ன மாரி கொண்டு வந்திருக்காங்கன்னா ஹூண்டாய் கம்பெனி. இந்த ஹூண்டாய் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில இருங்காட்டுக்கோட்டையில இருக்கு. இந்த மிகப்பெரிய ஒரு பிளான்ட் அதாவது 2 பிளான்ட்டா வந்து அவங்க ஓப்பன் பண்றாங்க. அப்படி ஓப்பன் பண்ற அந்த ஹூண்டாய் கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு மேசிவான ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்படி உள்ளது ஒரு 500, 600 ஏக்கருக்கு மேல இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு கம்பெனிய வந்து உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இருந்த கருணாநிதி என்ன பண்ணாங்கன்னாக்கா, அதுக்கு மெயினா அவங்க வந்து அதிகமான முன்னெடுப்புகள் ஏற்படுத்துனாங்க அப்படிங்கிற மாரி சொல்ல ஹூண்டாய் கம்பெனில ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து அங்க வேலை பார்க்கறதா இருக்கட்டும், நம்ம இந்தியாவுல உள்ளது மட்டும் இல்லாம சாரி தமிழ்நாட்டுல உள்ளது மட்டும் இல்லாம, இந்தியாவுல உள்ள எல்லா தொழிலாளர்களும் அங்க வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு உண்டான அ இங்க அவங்க பிளான்ட்ல இருந்து அடுத்து வேற இடத்துக்கு போறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கார் ஃபெசிலிட்டீஸா இருக்கட்டும், மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே குடுக்குறாங்க. அது அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளான்ட்டா வந்து உருவாக்குனது தான் அந்த ஹூண்டாய் கம்பெனி. தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் கம்பெனியும் வந்திருக்குங்கிறாங்க. அந்த ஃப்ளெக்ஸ் கம்பெனி அதாவது அது அது ஒரு ஆட்டோமேஷன் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல வந்து என்னென்ன மாரி கம்பெனி இருக்கு? ஹூண்டாய் இருக்கு, பிஎன்டபிள்யூ இருக்கு, டைம்லர் இருக்கு, ரெனால்ட் இருக்கு, நிசான் இருக்கு, மிட்சுபிஷி இருக்கு, யமஹா இருக்கு. இந்த மாரி பல கம்பெனிகள் அதாவது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 10க்கும் மேற்பட்ட ஃபேக்டரிகள் இருக்கு. இந்த மாரி தொழிற்சாலைகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்தியாவுல அதர் ஸ்டேட்ட கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான ஒரு ஃபெசிலிட்டீஸ் வந்து ஃபேக்டரி சைட்ல வந்து அதிகமா வந்து இம்பார்ட்டன்ட் குடுத்துருக்காங்க. அது மாரி சொல்றாங்க. ஸோ அதனால தான் நம்ம தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு வந்து ஜிடிபில வந்து அதிகமா இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, அ நம்மளுக்கும் வந்து அதாவது பாகிஸ்தானுக்கும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு ஜிடிபி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 330 இருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட ஜிடிபி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 329 இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அவ்வளவு நெருங்கி வந்து பக்கத்துல போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அவங்க அவ்வளவு பெரிய ஒரு நாட்டோட இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ஜிடிபி வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஆட்டோமேஷன் கம்பெனி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாம இங்க எதுக்காண்டி இவ்வளோ கம்பெனிகள் வர்றதுக்கான ரீசன் இந்த போர்ட் இதெல்லாம் இருக்கலாம். ஈஸியான டிரான்ஸ்போர்ட் இருக்கலாம். மெயின் ரீசனே வந்து இங்க வந்து அதிகமான ஹை டேலண்டட் பீப்பிள் வந்து இருக்கிறதுக்கான ரீசன். ஸோ இங்க வந்து சீப்பான வந்து ஒரு ஒரு ஒர்க்கரை வந்து நீங்க ஈஸியா வந்து கம்மியான சேலரி கொடுத்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரீசன்னாலையும் வந்து இங்க அதிகமான கம்பெனிகள் வர்றதுக்கான ரீசனா இருக்கு. ஏன்னா, இப்ப நீங்க வந்து இதை வேற கண்ட்ரிலயோ வேற ஸ்டேட்லயோ வச்சாலும் அவங்களுக்கு உண்டான காஸ்ட் வந்து நீங்க அதிகமா கொடுக்கணும். ஸோ அந்த ரீசன்னாலையும் இங்க வந்து நீங்க அதிகமான காசு கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ அந்த ரீசன்னாலையும் இங்க வந்து கிடைக்குது. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரீசனே இந்த சென்னை போர்ட்டா இருக்கட்டும், எண்ணூர் போர்ட்டா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம வந்து இந்த ஜிடிபில வந்து நம்ம இந்தியாவுல வந்து எந்தெந்த ஸ்டேட் வந்து அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா சென்னை இருக்கு. சென்னைக்குள்ள இப்ப நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள எந்தெந்த இதுல வந்து எவ்வளவு நம்மளுக்கு வந்து ஜிடிபி அதிகமா வந்துட்டு இருக்குமா வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா சென்னையில வந்து 12% வருது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து 6.3% வருது. திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா 2.5% வருது. திருச்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா 2.5% வருது. இந்த அளவுக்கு இவங்க அது டொமஸ்டிக் லெவல்லயே நம்மளுக்கு வந்து அதிகமான வருமானங்கள் வர்றதுனாலதான் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இவ்வளவுக்கு வந்து ஜிடிபில வந்து அதிகமா இருக்காங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா வந்து ஒரு கியா கம்பெனிங்கிற ஒரு கார் கம்பெனி வந்து அவங்க வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான்ட்ட உருவாக்க போறோம். அதாவது சென்னையிலங்கிற மாரி பேசியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிகமான முதலீட்டாளர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரதா இருக்கட்டும். மெயின் ரீசனே இந்த மாரி தான் சொல்றாங்க. ஆனா இவ்வளவு இருந்தும் ஏன் வந்து தமிழ்நாடு வந்து இன்னும் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கிற அளவுக்கு இன்னும் வளரல அப்படின்னு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளவு கம்பெனிகள் டெக்னாலஜிலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. மெயின் ரீசனே இங்க உள்ள கரப்ஷன் தான். ஸோ இந்த கரப்ஷனால தான் வந்து நம்ம வந்து நெறைய கம்பெனிகள் வரலாம். ஸோ வந்தாலும் அவங்கள்ட்ட வந்து அதிகமான அதாவது உங்களுக்கு உண்டான பணத்த வாங்குறது. அது மட்டும் இல்லாம மெயின் ரீசனே வந்து இந்த மாரி நெறைய கம்பெனிகள் வராம போறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி உள்ள இப்போ உள்ள பெரிய தலைவர்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்களா இருக்கட்டும், அவங்களோட பண்ண ஊழல் தான் அதிகமா வந்து இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மிக முக்கியமான கம்பெனிகள் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போறதா இருக்கட்டும். ரீசெண்டா வந்து கூகுள் ஏஐ கப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திராவுக்கு போனதான மெயின் ரீசனே வந்து இந்த மாரி ஒரு ஒரு சில தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கரப்ஷனால தான் இப்போ வரையும் வந்து அவங்க மேல கேஸ் எல்லாம் வந்து ஃபைல் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசன்னாலயும் தான் இப்போ வரையும் நம்ம தமிழ்நாடு வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாரி தோணுது. ஸோ நம்ம இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல லவ் யூ ஆல் டேக் கேர். பாய்.